ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஐரின் பெர்னாண்டோ குடும்பத்தினர், பிரான்சிஸ் பெர்னாண்டோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி, அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள், தாமஸ் பாண்டியன் 34ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனிதயர் பெர்பெத்துவா பெலிசித்தா மறை சாட்சியர்களுடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. 2 இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுத்து, வாழ்ந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவுக்காகவே வாழ்வோம், மடிந்தாலும் அவருக்காகவே நாங்கள் மடிவோம் என்று தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, தொடக்க கால திரு அவைக்காக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு ஆர்வத்தையும் ஆசிரையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய அன்பின் தூண்டுதலால் மறை சாட்சியரான பெர்பெத்துவா பெலிசித்தி எனும் புனிதையர் தங்களை துன்புறுத்தியோரை பொருட்படுத்தாமல் கொடிய சாவின் மீது வெற்றி கொண்டார்கள். அதனால் இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் உம்முடைய அன்பில் என்றும் வளர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய திருவசனங்கள். ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடிங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டம்படி நடந்தார்கள்.
முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதையாரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மையை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை திருவார்த்தைகள் 14 - 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளத்தை காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள்.
நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தாம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லாம் படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 19ஆம் இறைவசனத்திலே இவ்வாறாக அவர் சொல்லுகிறார்: கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை நான் பேறுகால வேதனையிலே உள்ளேன் என்கின்ற வாக்கு. இயேசுவின் பிரியமானவர்களே, கர்ப்பிணி பெண்கள் பிரசவ வலியால் துடிப்பது வழக்கம். ஆனால் இன்றைய புனிதர்களான புனித பெர்பெத்துவா, ஃபெலிசிட்டி இவர்கள் விசுவாச வலியால் தொடக்க கால திரு அவையிலே கிறிஸ்துவுக்காக துடித்தார்கள் என்பதை நாம் நினைவுகூர இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த 2 பெண்களும் இன்று மறை சாட்சிகளாக இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு இருந்த அந்த இயேசுவின் மீது அன்பும் பாசமும் அதே நேரத்திலே ஆர்வமும், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் இழக்க தயாராக இருக்கின்றோம் என்று தங்களுடைய உயிரையும் தங்களுடைய சொந்தங்களையும், ஏன் இந்த 2 பெண்களுக்கு இருந்த பச்சிளம் குழந்தைகளையும் அவர்கள் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் இவர்கள் கடைசியாக கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லுகின்ற நேரத்திலே இவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள்: எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மட்டும் துன்பப்படவில்லை, ஆனால் எங்களோடு இயேசு கிறிஸ்துவும் துன்புறுகிறார். Christ also suffers with us. இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் புரிந்து கொண்டது, அறிந்து கொண்டது, அவர்கள் நம்பிக்கையாக அறிக்கையிட்ட வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றது. இயேசுவின் பிரியமானவர்களே, புனித ஃபெலிசித்தா இவருக்கு ஒரு பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தையை விட்டு கிறிஸ்துவை பின்தொடர்ந்ததற்காக சிறையிலே அடைக்கப்பட்டார். புனித ஃபெலிசித்தா இவரிடம் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருந்தவர். 8 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவரையும் சிறையிலே அடைக்கின்றார்கள். ஆகவே கர்ப்பிணிகளை கொல்லக்கூடாது என்கின்ற சட்டம் இருந்ததால் 2 மாத காலங்கள் அவர்கள் அவகாசம் கொடுத்து, அதன் பிறகு ஃபெலிசித்தா சிறு குழந்தையை, ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுத்த பிறகு இந்த இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. புனித ஃபெலிசித்தா இவ்வாறாக சொல்லுகிறார்: எனது சக்தியால் அல்ல, இறை சக்தியால் நான் உள்ளேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேச்சிழந்த ஒருவரை, அவரிடமிருந்த தீய ஆவியை வெளியேற்றுகின்ற நிகழ்வை நாம் படிக்கின்றோம். அங்கே மிக முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய எதிரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயல்செபூல் என்கின்ற அந்த பேயை வைத்துதான் இவர் இந்த தீய ஆவியை ஓட்டுகின்றார் என்ற ஒரு கலகத்தை அவர்கள் அங்கே ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்: இது என்னால் அல்ல, மாறாக கடவுளினுடைய ஆற்றலால் நிகழ்ந்துள்ளது. பை த ஃபிங்கர் ஆஃப் காட் என்கின்ற வார்த்தையை ஆங்கிலத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளினுடைய ஆற்றல் இல்லை என்றால் ஒருபோதும் எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிக்க முடியாது என்பதற்கு இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி தியானிக்க அழைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஒரே ஒரு கேள்வியை தான் நாம் கேட்க வேண்டும்: யார்
சார்பாக நாம் இருக்கிறோம்? யார் பக்கமாக நாம் இருக்கின்றோம்? அழகையின் பக்கமாகவா அல்லது கடவுளின் பக்கமாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே பிரிவினைகள், பிளவுகள் ஏராளமாக இருக்கின்றன. இன்று திருச்சபையிலும் பலவிதமான பிளவுகள் இருக்கின்றன. ஒற்றுமை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். குடும்பங்களிலே ஏராளமான பிரிவினைகள், பிளவுகள், சண்டை சச்சரவுகள். அன்புமிக்கவர்கள், எங்கெல்லாம் பிளவுகள், பிரிவினைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அழகையினுடைய செயல்பாடு, ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக அவர் மக்களை பிரிப்பதற்காக வந்தவர் அல்ல, மாறாக அனைவரையும் ஒன்று கூட்ட வந்தவர். அனைவரையும் ஒன்று சேர, கடவுளின் பெயரால், தந்தையின் பெயரால் அனைவரையும் ஒன்றாக அவர் கூட்டி சேர்க்க வந்த ஒரு கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எங்கெல்லாம் கிறிஸ்துவின் பெயரால் நாம் ஒன்று கூடுகிறோமோ அங்கெல்லாம் அழகையும் சேர்ந்து நம்மை பிரிப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதை நம்முடைய அனுபவத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, என்னுடைய இதயம் யாருக்கு? ஆகவே இன்று நம்முடைய இதயத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தீமைக்கும் நன்மைக்கும் இடையே போராட்டம். ஆகவே அழகை பல தருணங்களிலே நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளுகிறது. பல தருணங்களிலே இந்த அழகையை ஒழித்துவிட நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவ சங்கீர்த்தனத்திற்கு நாம் செல்லுகின்றோம். அதன் வழியாக பாவ மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளாக இறைவனை நம்முடைய இதயத்திலே நாம் சேர்த்து கொள்ளுகிறோம். ஆகவே அத்தகைய நேரங்களிலே நம்முடைய இதயம் இன்று எதை நோக்கி இருக்கிறது? யாரால் என்னுடைய இதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது? கடவுளானா அல்லது தீமையினால் நிறைந்த இதயமாக என்னுடைய இதயம் இருக்கிறதா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே நாம் வாழுகின்ற குடும்பம், பங்கு, சபைகளிலே மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையை வளர்க்கின்றோமா அல்லது பிரிவினைகளை உருவாக்குகின்றோமா? இன்று ஒற்றுமையை வளர்க்கின்ற காரணிகளாக நாம் மாற அழைக்கப்படுகின்றோம். தொடக்க திரு அவையிலே ஒவ்வொரு மறை சாட்சியும் இரத்தம் சிந்தினார்கள் என்றால் அவர்கள் இயேசுவின் பெயரால் தொடக்க கால திரு அவையை ஒன்று சேர்க்க அவர்கள் பாடுபட்டார்கள், முயற்சி செய்தார்கள், அதற்காக தங்களுடைய உயிரை கூட கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலே, நான் வாழ்கின்ற பங்குதளத்திலே இந்த ஒற்றுமையை காப்பதற்காக நான் எதை செய்கிறேன், எதை நான் தாராளமாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக, சாதி, இனம், மொழி பெயரால் நான் பிளவுகள் உண்டாக்குகிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நானும் ஒரு அழகையாக இருக்கின்றேன். எங்கெல்லாம் என்னால் ஒரு பிரிவினை உண்டாக்கப்படுகிறதோ அப்போது அங்கே தீய ஆவியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தீய ஆவியினால் நான் படுகின்றவளாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு கைகோர்ப்போம். அதே நேரத்திலே வேற்றுமைகளை விலக்கி ஒற்றுமையை நாம் போற்றுவோம். நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைநிறுத்துவோம். ஆமேன். தந்திடவே தந்தாயேற்றிடுவார், இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயேற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார், இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பாயேற்றிடுவார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பெர்பெத்துவா பெலிசிட்டி எனும் புனிதயரின் விண்ணக வெற்றி நாங்கள் நினைவு கூர்ந்து இன்று பேரின்பத்தோடு இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனாலும் அரும்பெரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதயரின் மாட்சிக்குரிய பரிந்துரையை பெற்று மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மத திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனிதயர்கள் பெர்பெத்துவா, பெலிசித்தா மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்னில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திலும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பெர்பெத்துவா பெனிசித்தா எனும் புனிதையரின் நினைவை கொண்டாடி திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பணியை நாங்கள் தகுதியோடு நிறைவேற்ற நீர் அளித்தவற்றை உமது கொடையால் நாங்கள் கவனத்தோடு என்றும் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஐரின் பெர்னாண்டோ குடும்பத்தினர், பிரான்சிஸ் பெர்னாண்டோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி, அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள், தாமஸ் பாண்டியன் 34ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.